ஒண்ணுமே பண்ணல. அந்த தேவை பெற்ற பொண்ணு இந்த ஊர்ல இருக்கிறவங்க என்ன ஐயோ கேட்டாருங்க. உங்களுக்கு என்ன கேக்குறாரு? ஒரு அடி அடிச்சிருப்பா. நான் ஒரு அடி அடிச்சிருப்பா. நான் யாண்டிலுக்கு ஆமா பெருக்கலன்னு தான் கேட்டேன் நானு. என் கை கூட அவன் மேல படல. சொல்லலாமா? ஒரு எடுத்து வளர்த்தலாம். நான் பாவியா? நானே நான் பாவியா? ஒரு அடி கூட அடிக்கல. அமைதியான பொண்ணு நானு. அமைதியான ஆள் இருக்கிறேன். அடக்க ஒடுக்கமா அமைதியா இருக்கிறேன். என்ன கேக்குறாங்க? என்ன பாவின்றாங்கடி? என்ன பாவின்றாங்கடி? நானே பாவியா? நானே உன சோறு போட்டு வந்தனே. நான் பாவியா? காடு வெட்டி தோட்டம் சப்போர்ட் பண்றான் அவன். எப்பயார் பட்ட காடு வச்சு தெரியுமா? நானு என் அண்ணன் கூட என் சொந்த பாதத்து கூட காடு வெட்டி தோட்டம் வைத்தேன் கண்ணீராலே வளர்த்த பூச்சூட தாதி என் வேலை செய்யக்கூடிய தாதிகள் இருப்பார்களே, என்னை கொண்டு வந்து அம்மா இல்லாத பிள்ளை என்று இப்பேற்பட்ட இடத்திலே நிறுத்தி என்னை அடித்து, ஐயா பேசாத சாமி, கொண்டு வந்து சித்திரவதை செய்கிறீர்களே. முன்னாடி இப்படி நடிக்கிறா இந்த பொம்பளை நான் பார்த்தது கிடையாது. நான் எங்க அப்பா நல்ல அம்மா வாழ்ந்தேன். ஒரு ஆம்பளை ஏற எடுத்து பார்க்க மாட்டேன். நான் சந்தனத்தால மாளிகை கட்டணுமா? நான் சந்தனத்தால மாளிகை கட்டணும். அங்க ஏறி போறேன் எப்படியா? மஞ்சளும் அவனுக்கு எல்லாம் என்ன கேட்க கேட்கறா. அன்னையும் தந்தையுமே ஒருவருமே
இருக்கிறாங்க என்ன நேரம் இருக்கு? வீட்டு வேலை செய்யுதுன்னா நீ அழுகுற. ஒரு ஒப்பாரி. யாரையும் ஈத்துட்டு ஓட்டா. டேய் கூட்டியே வர மாட்டேன் ஓடுருவேங்கடா அப்படியே அப்படியே கிளம்பி பாதி ஓட நீங்களே தான் ஆடிங்க வேஷம் வெட்டி நாளைக்கு குலதெய்வத்துக்கு நீ புடவை கட்டிக்கணும் அதுக்கு பதிலா நாளைக்கு குலதெய்வத்துக்கு பொங்கல் வைக்கணும் போட்டு தள்ளுற போல தெரியல நான் உத்தமிடா பத்திரிடா உன் பத்திரி தலை எனக்கு தெரியாது ஏமா இன்னைக்கு கூட பஸ் ஸ்டாண்ட் ஏன் பேர போடணுமா எனக்கு தெரியாது உன் பத்திரி நான் போடலாம் கார்ல கூட அவர் முன்னாடி உட்கார்ந்தா நான் பின்னாடி தானே உட்கார்ந்து வந்தேன் ஏன்னா அவர் பக்கத்துல உட்காந்து நீ சும்மா இருக்க மாட்டேன் தான் ஒரு முன்னாடி உட்காந்து நேரம் ஆகி போச்சு பொங்கல் வைக்கணும் என்ன பண்ணா நெல் எடுத்தாந்து உன் வரல வந்துருக்கு என் வரல இம்மாக்கல மாதிரி என் வரல உனக்கு சேதனமா வந்த வரலுக்கா இம்மாக்கலமாட என் வரலன்னு கேக்குறான் இது உனக்கு சரியா இருக்குமா எது பாட்டு வரல இவர் பத்தினி உத்தமி என்ன போய் என்ன பேசுறாங்க பச்சை வாழ மாட்டோம் அடுப்புல வச்சா பக்க பக்கன்னு எரியுங்க பொங்கல் இடணும் அரிசியே கிடையாது வீட்டுல அரண்மனையில அரிசியே கிடையாது அன்னைக்கு இடிச்சுதான் பொங்கல் வைக்கணும் ஆமா இல்லையா அதான் குழந்தை இருக்குது இதெல்லாம் அழகா அரிசி உடையாம அழகா நெல்லா என்ன மாதிரி உத்தமி கொத்துனா உடையாது அரிசி அந்த மாதிரி நான் எப்படிலாம் கண்ணு கத்தமா வளர்த்தேன் ஒரு வேலை வாங்காம வளர்த்தேன் எப்படி சிரிக்கிறான் பாரு ஐயோ பையா டேய் ஐயோ நெல்லு மிஷின் நினைச்சா இது வந்து சக்கரை மிஷின் கைப்படாத ரோஜாடா இது அன்னைக்கு கூட 7 பேர் தான் போனாங்க பொங்கல் வைக்கணும் ஆமா பொங்கல் வைக்கிறதுக்கு பச்சாரிசி எடுக்கணும் ஆமா சுஜாடா பொங்க முடியும் பைத்தியக்கார சுசைடர்ல எப்படி பொங்க முடியும் ஐயோ அது ஒப்பமா அவங்க அப்பா பாருங்களா நான் பத்தினிடா இந்த ஊர்ல இருக்கிற ஒரே ஒரு உத்தமி நானு நெல்லு குத்தி காட்டா என்ன செய்ய வேண்டும் எனக்கு யாரும் சொல்லி கொடுத்தது நெல்லு கொத்தணும் நெல்லு குத்து கூட மாடி ஒரு பொம்பளைக்கு தெரியாது நீ சொல்லுங்க எங்கெல்லாம் கத்தா கொடுத்தாங்க எனக்கு நான் குடும்பம் பண்ணல ஒரிஜினல் உத்தமியா நான் குடும்பம் பண்ணல ஒரிஜினல் குத்தமி நானு நான் புடவை கட்டினா என் கட்ட வேலை இல்லைன்னா யாரும் ஆதரிக்க மாட்டாங்களா பக்கத்து வீட்டுக்காரங்க பாத்துக்க மாட்டாங்களா மாமா அத்தை பாத்துக்க மாட்டாங்களா பெரியம்மா சித்தப்பா பாத்துக்க மாட்டாங்களா அம்மா இல்லைன்னா எனக்கு இப்பயார் சொல்றது இல்லையா நெல்லு குத்தியாச்சா நீ இல்லைன்னா ஈசிக்கிட்ட ஆடுவான் அப்புறம் ஆதரிக்க யார் இருக்கா புது சேலை வாங்கி வந்த உன்னை புதத்த இடம் பார்ப்பதற்கு அதான் இல்லைன்னா ஆதரிக்க யார் இருக்கா புது சேலை வாங்கி வந்த புதத்த இடம் பார்ப்பதற்கு அதான் இல்லைன்னா
எனக்கு இப்பேற்பட்ட தீவனம் வரப்போகுதுன்னு தான் முன்கூட்டியே கடவுள் படைத்தானா? எப்படியா அழுவாம குத்து நான் கண்ட கனவுல நந்தவன எரிந்தது அந்த வனி என்று அப்புறம் புரிந்தது கடைசி மூச்சு நீங்கிறப்போ எந்த தாய் நினைச்ச கலங்கிடுவேன் பிள்ளை நான் சாவ கூட மறைச்சேன் நான் கண்ட கனவே அனந்தவனம் எத்தனை பிறவில அம்மா கிடைப்பாங்க? இந்த உலகம் போனா அடுத்த பிறவில பெத்தவங்கள பார்க்க முடியுமா? அம்மாவை பார்க்க முடியுமா? அப்பாவை பார்க்க முடியுமா? வாழ்க்கை ஒரு முறைதானே. இதுல எதுக்கு போட்டி போறாம? இன்னைக்கு படுத்தா விடுத்தா எழுந்திருப்போமான நிலை இல்லாத வாழ்க்கையில எதுக்காக சொத்து பத்துக்காக ஆசைப்படுறோம்? வாழ வேண்டிய நாட்கள் எல்லாத்தையும் போட்டியினாலும் பொறாமையினாலும் கெட்ட ஆசைக்கு ஆசைப்பட்டு சொத்துக்கும் நகைக்கும் பணத்துக்கும் இருந்த உறவுகள் எல்லாம் பகையாளி ஆக்கியாச்சு. பங்காளி சண்டை, உறவு சண்டை. எத்தனை பிறவியோ இனி உன்முகத்தை நான் பார்க்க எங்க போய் தேடுவேணும் நம்ம பட்ட கடனை நான் அடக்க இந்த பிறவி போச்சுன்னா அந்த பிறவில அம்மாவை பார்க்க முடியுமா? நீங்க எங்க பிறப்பீங்களோ நான் எங்க பிறக்கணும்? இந்த பிறவி நிலை இல்லாத வாழ்க்கையாச்சு. பிறந்தோம் இறந்தோம் 2 நாள் வாழ்க்கை தானே. இருந்தோம் என்பது 1 வருஷத்துல 4 வருஷத்துல யாருனே தெரியாம மறந்து போயிடும் இல்லையா? இப்பேற்பட்ட வாழ்க்கையில போட்டி போறாம வேணாம்மா. எந்த சண்டை சச்சரவா இருந்தாலும் பேசி சமாதானமா போங்கம்மா. ஏய், எப்படியா? செத்தா விடு ஒப்பாரி வச்சுக்கியா அம்மி வரலன்னா அம்மி அரைக்கிறா டேய், உங்களுக்கு சப்போர்ட் பண்றீங்களே எப்படி வரல எப்படி இருக்கணும் அரிசிய ஏமா வரல உள்ள விட்டு உரல நீ குத்தி காட்டியா உலக எல்லாரும் கூட்டாந்து நிறுத்து இந்த ஊர்ல என் வரல இடிக்கிட்டோம். என்னை பத்தி பேசாதடா பாத்துக்கிறேன். என்ன மாதிரி பத்தினி நீ பேசுனா அவங்கள சண்டைக்கு வருவாங்க. அக்கா உன் பக்கம் நான் என்ன பண்ணணும்? உன் பக்கம் வரல உள்ள விட்டு இடிக்கணுமா மேல வச்சு நம்ம அம்மியில இருந்து அரிசிக்கிறாங்க. நீ இடிச்சு காட்டு மௌனிதா செய்யலாமா? அவ செய்யலாமா? அந்த மாதிரி தவறு செய்யலாமா? குத்தி காட்டு அங்க மாறியா என்னது? குத்தி காட்டு குத்தி வாய் வீசுற தேவையா? தேவையா பெத்த பொண்ணே? அதிகாரி வந்து பாடம் கேக்குறேன் பாரா என்னடி உலக்க எடுத்தா பொம்பளை எங்க வரணும்? அக்கா இங்க இருந்து எடுத்தா உலக உரலுக்கு சம்மதம் இல்ல ஒரு ஏழு அடிச்சுருவேன். அந்த மாதிரி பொம்பளை கிடையாது நாடு. அம்மா உத்தமி பத்தினி ஜெயின பெய் காயினா காயினா பாருமா இந்த உலக்க பொம்பளை ஒரு கையால் எடுத்தா